ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். ரிமூவ் பண்ணுறதா வேணாமான்னு ஒரு ஆசோலேஷனில் இருந்தேன். நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டா தான் நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் அம்மா ஃபோட்டோவே வைங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார். எந்த தலைவருக்கு இப்படி ஒரு பெருந்தன்மை இருக்கும்னு கேட்குறாரு. இல்லை, அது பெருந்தன்மை இல்லை. அந்த படத்தை வச்சிருந்தா தான் எம்ஜிஆர் ஃபோட்டோவே ஜெயலலிதா ஃபோட்டோவே வச்சுக்கல. அந்த படத்தை வச்சிருந்தா தான் விஜய்க்கு மரியாதை. எந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை அரசியல் இயக்கத்தை துவக்குவதற்கு 5 திரைப்படத்துறையிலேயே முடங்கி கிடந்த விஜய் புரட்சி தலைவி அம்மா மரணத்துக்கு பிறகு அதிமுகவை ஒரு கட்சியே இல்லை, அது ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றாருல. இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொள்கை வேற கூட்டணி வேறன்னு தானே சொல்றாரு. இது வரைக்கும் அவர் அதிமுகவுக்கு என்ன கொள்கை, பிஜேபி என்ன கொள்கைன்னு அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை, பேசவும் இல்லை, அவருக்கு தெரியாது. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா ஒரு 25 கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கறது வந்து எம்எல்ஏ போஸ்ட் அப்படிங்கிற எம்எல்ஏ சீட்டு தான், பதவி தான். இப்போ காங்கிரஸ் 28 சீட்டு வாங்கினால ரெட்டலை கம்மியான தொகுதியில் போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா பாஜக அவங்க பாருங்க 5% வச்சுட்டு 28 வாங்கிட்டாங்க. நாங்கள் 11 நிரூபிச்சிருக்கிறோம். பாஜக எங்களுக்கு அப்போ 35 கொடுக்கணும்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? அது அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம அப்படி ஒரு வாய்ப்பை தவிர்க்க கூடாது. காங்கிரஸ் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு உ. தனியரசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு தேர்தல் களம் சார்? ஒரு சைடு திமுகவும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வச்சிருக்கோன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவில் நாங்களும் ஒரு மெகா கூட்டணி வச்சிருக்கோன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் தாவேக்காலேருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நிறைய ஆஃபர் வருது, ஆனால் நாங்கள் தனித்து சந்திக்கணும்னு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் வழக்கம் போல் நாங்கள் சரிபாதியாக பெண் வேட்பாளர்களையும் ஆண் வேட்பாளர்களையும் நாங்கள் முன்னிறுத்திட்டோம், நாங்கள் தனித்தே போகிறோம்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குது தேர்தல் களம்? தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிக்கு, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறத நான் களத்தில் பார்க்குறேன். ஏற்கனவே 2021 திமுக அணிக்கு வாய்ப்பு இருந்த பொழுதும் கூட எடப்பாடி அதிமுக நம்ம 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வென்று பயணித்த இயக்கத்திலிருந்து உடனடியாக வெளியேறி மாறுறதுல ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை எடப்பாடி வந்து தொடர்ந்து அதிமுக தொடர் தோல்வியை தழுவி வருவது, எடப்பாடி முழுக்க தொடர்ந்து பாஜகவினுடைய கருத்துக்களை கோட்பாட்டுகளை ஏற்றுக்கொண்டு அதிமுக ஒரு பாஜகவினுடைய கிளை அலுவலகத்தை போல செயல்பட துவங்கின காலத்திலிருந்து தனியரசு திமுக இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொள்கை வேற கூட்டணி வேறன்னு தானே சொல்றாரு. நாங்க வச்சிருக்கிறது வெறும் தேர்தல் கூட்டணி தானே சொல்றாங்க. ஆமா, இது வரைக்கும் அவர் அதிமுகவுக்கு என்ன கொள்கை, பிஜேபி என்ன கொள்கைன்னு அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை, பேசவும் இல்லை, அவருக்கு தெரியாது. அந்த நெருக்கடியில் தான் இப்போ நம்ம எடப்பாடியோட அதிமுகவோட நம்ம பயணிக்க முடியல, அல்லது எடப்பாடி தொடர்ந்து தோல்வியை தழுவுவதற்கும் பாஜகவின் கட்டுப்பாட்டிலிருந்து தனித்து இயங்க முடியாமல் போனதுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தனித்து பாஜகவின் உறவை முறித்து கொண்டு களத்தை அமைத்த பொழுதும் கூட அவர் பாஜகவின் கருத்தின் மீதும் பாஜக மோடி அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களின் மீதும் விமர்சனத்தை குற்றச்சாட்டை வைக்கலை. ஆகவே அவர் ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளராக அந்த ஆளுமையோடு தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அவரை பார்க்கல. ஆகவே அவரை நிராகரித்தார்கள், தோற்கடித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக அணி வலிமையாக இருக்குது. அப்போ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் ஒரு புதிய நடிகர் வந்த பிறகு இப்போ கரூர் வழக்கு சிபிஐ விசாரணையில் எந்த நேரமும் கைது கூட ஆகலாம் பேசிக்கிறாங்க மக்கள். என்னங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு எப்படி காரில் ஏறி வந்தாருங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆதவர்ஜுனர் சொல்கிறாரு, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னு நான் சொன்னேன், என்ன அர்ஜுன் இப்போவே ஆரம்பிச்சிடலாமான்னு கார்லேருந்து எந்திரிச்சு வந்துட்டாரு, மேலே ஏறி பார்க்குறாரு, கை காமிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்களா? அவங்களும் தேர்தலுக்கு தயாராகிட்டாங்கன்னு தானே பார்க்க முடியுது. அது அப்போ மக்கள் வந்து 41 பேர் உயிரிழந்த பொழுதும் அவருக்கு எந்த கவலை இல்லை, வருத்தம் இல்லை. அவரும் பாஜகவினுடைய கருத்துக்களை அல்லது மத்திய அரசினுடைய திட்டங்களை விமர்சிக்கலை. ஐயா, சிஏ எதிர்த்து பேசினாங்க, வகுப்பு வாரியத்துக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில். சில விஷயங்கள் பண்ண தானே செய்கிறாங்க. அது வந்து ஒரு பெயரளவில் சடங்குக்காக செய்துவிட்டு பரப்புரை கூட்டங்களில் பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒன்றிய பாஜக மோடி அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் எதிராக இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட வாய் பேசாத தமிழக வெற்றி கழக நடிகர் விஜய் மக்கள் நிராகரிப்பார். அப்போ இன்னொரு அணியும் பழுதடைஞ்சிருச்சு. நாம் தமிழை பொறுத்த வரைக்கும், சகோதரர் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிலைப்பாட்டோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து தனித்தே இயங்கிறதுக்கு முடிவெடுத்து நீங்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு, களத்துக்கு போகிறாரு. அவர் ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி போகிறோம். அப்போ அது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துறதுக்கான சூழல் அங்கே இல்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து
மக்கள் மன்றத்தில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுகிற ஒரு கூட்டணியாக இருக்குது. அப்படி வெற்றி பெறுகிற இந்த கூட்டணி இன்னும் அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துகிற வகையில் இப்போ தேமுதிக அந்நியார் பிரேமலதா உள்ள வந்துட்டாங்க. மக்கள் நீதி மையம் இப்போ அதிகாரபூர்வமாக இன்னும் கூடுதலாக வீரியமாக இந்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்க உடன் பயணிக்கிறத பார்க்குறோம். இப்போ நாங்கள் தனியரசு, தமிழ் அன்சாரி, கருணாஸ் மூவர் அணி இப்போ நாங்கள் வலிமையாக திமுக அணியோட இணைஞ்சிருக்கோம். எஸ்டிபிஐ வந்திருக்காங்க 2019 ஆமாம். அப்போ நாங்கள் வந்து இந்த அணி இன்னும் வலிமைப்பட்டு வர சூழ்நிலையில், ஏற்கனவே அந்த அணி வெற்றி பெற்று வருகிற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனைகளையும் திராவிட மாடல் அரசினுடைய தளபதியினுடைய முதல்வருடைய சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள், அதனால் மக்களால் பெரிய அளவில் மதிக்கப்படுகிற தலைவராகவும், தமிழ்நாட்டில் பெருமளவு மக்களால், வாக்காளர் பெருமக்களால் மதிக்கப்படுற தலைவராகவும் இன்றைக்கு ஸ்டாலின் தளபதி மிளிர்ந்திருக்கிறார். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எதிர்க்கட்சியிலேருந்து என்ன விமர்சனத்தை முன் வைக்கிறாங்கன்னா 2011 பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் கூட்டணியோட தான் தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா 16ல் எல்லா கட்சிகளையுமே ரெட்டலையில் நிற்க சொன்னாங்க. ஒரு போல்டான டெசிஷன் எடுத்தாங்க. ஏன்னா ஆட்சி மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா ஒரு 25 கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை, ஜனநாயக பண்புகளோட சிதறி கிடக்கிற ஜனநாயக தேர்தல் ஜனநாயகத்துல கூட்டணியும் ஒரு அங்கம் தான், அதை நான் மறுக்கல. ஆனா இத்தனை கட்சிகளை சேர்த்துக்க வேண்டிய அளவுக்கு பலவீனமா இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிறாதா? அது வந்து பலகீனம்னு அவரோட பெருந்தன்மையை நம்ம பார்க்குறோம் முதலமைச்சரோட. அதாவது ஜனநாயக சக்திகள் ஆற்றல்களுக்கு ஒரு அங்கீகாரம் தரணுங்கிற மிக உயர்ந்த ஜனநாயக பண்புகளோடு மாண்புமிகு முதல்வர் இந்த தேர்தலை அணுகுகிறார். இந்த அணியில் அனைவரையும் அரவணைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம வந்து ஒரு பெரிய பொறுப்புணர்வோடு தமிழ்நாட்டின் ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும், இந்திய திருநாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு ஜனநாயகத்தை நேசிக்கிற, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஆற்றல் மிக்க ஒரு கட்சியினுடைய தலைவராக தளபதி வலிமை பெற்று வருகிறார் என்பதற்கு சான்று தான் எங்களை மாதிரி ஜனநாயக ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, எவ்வளவோ விமர்சனங்கள், கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் பொருட்படுத்தாமல் பெருந்தன்மையோடு மன்னித்து அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற பாங்கு நாட்டு மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால பலகீனத்தின் அடிப்படையில் இந்த அணியை வலிமைப்படுத்தவில்லை. பலத்தை மீண்டும் கூடுதலான பலத்தை பலம் பெறுவதற்காகவும் இந்த அணியை அவர் உருவாக்கியிருக்காருன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். கட்டாயமாக இந்த தேர்தல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சிக்கு வருகிற வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிற தேர்தல் இந்த தேர்தல். தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அதுக்கு அணிகமாக இருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள். அந்த அணியில் தான் தனியரசும் பயணிக்கிறேன். இப்போ தேமுதிக வந்ததுனால திமுக தலைமை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு அது ஒரு வருத்தமாக போயிடுச்சு. இப்போ கூட நம்ம பார்க்குறோம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டை குறைச்சிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சீட்டை குறைச்சிட்டாங்க. அதாவது சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு ஒன்று குறைச்சிட்டாங்க, மதிமுகவுக்கு சீட்டை குறைச்சிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கே ஒரு புகைச்சல் உண்டாக்கிறாதா? இல்லை, புகைச்சல் இல்லை. ஆனால் அவங்க வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும், கம்யூனிஸ்ட் வந்து போக மாட்டாங்க, விசிகா வந்து அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டாங்கங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனாலும் அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்து திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நம்ம அப்படி பலகீனமாவோ அல்லது அவர் யாரையாவது ஆட்சியப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தளபதி முதல்வர் தலைவர் அப்படி முடிவெடுத்திருக்க மாட்டார். முழுக்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் கால் ஊன்றி விடக்கூடாது. அதுதான் இன்றைக்கி சிபிஐ ஒரு தொகுதியை குறைத்த பொழுதும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் என் ஆரோக்கிய சகோதரர் வீரபாண்டியனுடைய பேட்டி காலையில் பார்த்தேன். மிகச்சிறந்த கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கார். அப்போ பாஜகவின் கால் தமிழ்நாட்டில் ஊடுருவிவிடக்கூடாது என்பதற்காக நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்னும் கூடுதலான கட்சிகள் நம்ம அணிக்கு வந்து அணி வலிமை பெறுகிற சூழலில் தொகுதிகளை நம்ம பகிர்ந்து கொள்வது என்ற அளவில் தான் நாங்கள் அப்படி அதை ஒத்துக்கிட்டோம்னு சொன்னதை வெகுவாக இன்றைக்கி எல்லாரும் அதை பாராட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைகிற பொழுது வெற்றி வாய்ப்பு இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முந்தைய கூட 6 தொகுதி வாங்கினாங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள் 6 வாங்கினாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் 6 வாங்கினாங்க. அதாவது சிபிஐ அப்போ மார்க்சிஸ்ட் 6 தொகுதிகளை பெற்று 2 தொகுதிகளில் வென்றாங்க. அப்போ இந்த முறை பெறுகிற தொகுதி அனைத்தையும் வெல்லுகிற சூழல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ அணி வலிமையாக இருக்குது. அப்போ தேமுதிக உள்ள வந்திருக்கிறது, அணியில் பெறுகிற தொகுதி அனைத்தையும் வெற்றி சட்டமன்ற உறுப்பினரின் எண்ணிக்கை உயர்வதற்கான சூழலையும் முதல்வர் உருவாக்குறார். ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கறது வந்து எம்எல்ஏ போஸ்ட் அப்படிங்கிற எம்எல்ஏ சீட்டு தான், பதவி தான். அப்போ சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த பொறுப்பு, அந்த பதவி, அதை தந்து அழகு பார்ப்பதற்கு தான் முதல்வர் இவ்வளவு அரும்பாடுபடுகிறார். பெயரளவில் எண்ணிக்கை உயர்த்தி தந்துவிட்டு அவர்களை தோற்கடிக்கிற மனநலம் தளபதிக்கு இல்லை. காங்கிரஸே கூட இந்த கூடுதலான தொகுதியை கேட்டு
வலியுறுத்தி பெற்றதில் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. ம். ஏன்னா தொகுதியை பகிர்ந்து கொள்வதில் அனைத்து கட்சிகளினுடைய பெருந்தன்மையைப் போல காங்கிரஸும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்ப காங்கிரஸ் 28 சீட்டு வாங்கினால ரெட்டலை கம்மியான தொகுதியில போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா பாஜக அவங்க பாருங்க 5% வச்சுட்டு 28 வாங்கிட்டாங்க, நாங்க 11 நிரூபிச்சிருக்கிறோம், பாஜக எங்களுக்கு அப்ப 35 கொடுக்கணும்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? இல்லை, அது அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கக்கூடாது காங்கிரஸ். ஆனால் தந்துட்டாங்க. ஆனால் அதில் கூட முதல்வர் பெருந்தன்மையாக மகிழ்ச்சியோடு அந்த கையெழுத்து போட்டார். எனக்கே வியப்பாக இருந்துச்சு. ஆகவே அவர் ஒரு மிகச்சிறந்த பண்பாளராக, மனிதநேயம் மிக்கவராக, ஒரு அரசியல் தலைவராக, அணிக்கு தலைவராக, நாட்டின் முதல்வராக பரிணமித்திருக்கிறாருங்கிறது இப்போ பெரிய வியப்பான. ஏன்னா இது மாதிரியான ஒரு அரசியல் தலைவர்கள் இந்தியாவில் அல்லது உலகத்தில் அறிவி வருகிற நிலையில் நீண்ட பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்தில், அரசியல் குடும்பத்தில் பிறந்து நீண்ட அனுபவத்தை பெற்றிருந்து சின்ன வயசிலிருந்து அரசியல் அதிகாரத்தின் நுகர்ச்சியிலேயே வளர்ந்த ஒருவர் இப்படி பண்பட்டிருக்கிறார், பக்குவப்பட்டிருக்கிறாருங்கிறது தான் மக்கள் வியப்பாக பார்க்குறாங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் தொகுதி, அதாவது கூட்டணியை வலிமைப்படுத்தி கொண்டு கட்சியில் அனைவரையும் அரவணைத்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அது பலகீனத்தை காட்டவில்லை, அது பலத்தை காட்டுகிறது, பலத்தை கூட்டி இருக்கிறது என்பதனால் முதல்வருடைய இந்த முடிவு சரியானது. மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் இதை தொகுதிகளை குறைத்திருக்கிறார் என்று வருத்தப்படவில்லை. குறைந்த 1-2 தொகுதிகளை குறைந்த பொழுதும் போட்டியிடுகிற அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையை தந்திருக்கிறது என்பதுதான் மகிழ்ச்சிகரமான செய்தி. ஆகவே கூட்டணி கட்சியின் தலைவர்களும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர் பெருமக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களும் இப்பொழுது மகிழ்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு அணியை விரும்பி மகிழ்ந்து ஆதரிப்பதற்கு அணியமாய் இருக்கிறார்கள். வாக்குச்சாவடி நாள் அன்று நம்ம அதை உறுதி செய்வார்கள். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா செங்கோட்டையன் இன்னொன்னு சொல்றாரு, முன்ன மாதிரி நைட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை ரிசல்ட்டுக்காக, காலையில 10 மணிக்கே தெரிஞ்சிடும் விஜய் அவர்கள் தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறாருன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அவரும் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன், நீங்களும் அவர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ரீஜியனை சேர்ந்தவர், மாவட்ட அளவுலையும் மண்டல வாரியாகனு பார்த்தோம்னா கோவை மண்டலத்தில் தான் இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அவர் சும்மா சொல்லுவார் அப்படி இல்லை. அவருடைய ஒரு பாரம்பரியமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மிகச்சிறந்த தலைமை நிர்வாகி தான், பாசத்துக்குரிய அண்ணன் தான். ஆனாலும் அவர் ஒரு சின்ன குட்டி அரசியலுக்கு பால்வாடி குழந்தையாக இருக்கிற விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை அவருடைய முதிர்ச்சிக்கும் அனுபவத்துக்கும் அந்த கட்சியில் இணைந்திருப்பது அல்லது அந்த கட்சியின் தலைவர் முதல்வர் அரியணைக்கு வருவார் என்கின்ற கருத்தை பதிவு செய்வது என்பது அவருடைய முதிர்ச்சிக்கு தாழ்வு தான். அது அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை திமுகவுக்கு வந்திருந்தாலும் அவர் ஸ்டாலின், உதயநிதி, துரைமுருகன், நேரு அதற்கு பின்பாக தானே அவர் இருந்திருக்க முடியும். அங்கே போகும்போது ஒரு நம்பர் 2ல இருக்கிறார். இல்லை, பாரம்பரியம் உள்ள ஒரு தத்துவ இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள். அதாவது 1916-17 துவக்கப்பட்ட தென்னிந்திய நலச்சங்கம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற ஒரு நீண்ட மானுட சமூகத்துக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிய ஒரு பகுத்தறிவு இயக்கம். அது சாதி மதங்களை கடந்து மக்கள் சமூகத்திற்கு அரசியல் உணர்வை ஊட்டி அடிமை சங்கிலியை தகர்த்த ஒரு சீர்திருத்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனால் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் அவர் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 10 முறை இருந்து, அமைச்சர் பொறுப்புக்காக பல முறை இருந்து, அந்த திராவிட இயக்கத்தின் தலைமை நிர்வாகியாக இருந்த ஒருவர் ஒரு மாபெரும் திராவிட இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்திருக்கணும். இப்போ எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் போனார், தளபதி நல்லா மகிழ்ச்சியாக வச்சுருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக போகிறாரு. இன்னைக்கு நேர்காணல்ங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி நான் செங்கோட்டையனுக்கு இப்போ கூட நம்ம தொலைக்காட்சி வழியாக கூட நம்முடைய சேனல் வழியாக கூட நான் அலைய விடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கோபி சட்டமன்ற தொகுதியில் சுதேசுரியின் சின்னத்தில் எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் போட்டியிட்டால் அவருக்கு பெரிய மரியாதை கூடும். ஒரு திராவிட பாரம்பரிய இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கான மனநிறைவு அவருக்கு இருக்கும். ஒரு புதிய குழந்தையை போல அரசியல் பற்றற்று அரசியல் கோட்பாட்டு தத்துவ நிலை உணராத விஜயை ஒரு நடிகரை மீண்டும் நாடாளாமல் இந்த புதிய நவீன சமூகமாவது தடுத்தது என்கின்ற பெயருக்கும் அதற்கும் அவர் தன்னுடைய பொறுப்பை பங்களிப்பு செய்த மாதிரி இருக்கும். ஆகவே அவர் இந்த நிலையிலிருந்து மாறி திமுகவுக்கு திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நம்ம வைக்கிறோம். ஏன்னா அது அவருடைய மாண்புக்கு மாண்பு சேர்க்கும். அவர் ஒரு மூத்த அரசியலாளர் தாவேக்காவில் இருப்பது அந்த குழந்தையிடம் போய் ஒரு பேராசிரியர், அதாவது ஒரு பால்வாடி குழந்தை கூட பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆதவர்ஜுனா அவரெல்லாம் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க சென்னையில். என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த தலைவராவது இப்படி இருப்பாரா, விட்டு கொடுக்குற மனப்பான்மையில் இருப்பாரா? நான் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன், ரிமூவ் பண்ணுறதா வேணாமான்னு ஒரு ஆசோலேஷனில் இருந்தேன்,
நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டா தான் நான் சந்தோஷப்படுவேன், நீங்கள் அம்மா ஃபோட்டோவே வைங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார். எந்த தலைவருக்கு இப்படி ஒரு பெருந்தன்மை இருக்கும்னு கேட்குறாரு. இல்லை, அது பெருந்தன்மை இல்லை. புரட்சி தலைவி அம்மாங்கிறது வந்து நாட்டு மக்களால் விரும்பி நேசித்த மாபெரும் மகத்தான தலைவி. அந்த தலைவியினுடைய படத்தை வச்சிருந்தா தான் செங்கோட்டையனுக்கு மரியாதை. அந்த படத்தை வச்சிருந்தா தான் எம்ஜிஆர் ஃபோட்டோவே ஜெயலலிதா ஃபோட்டோவே வச்சுக்க அந்த படத்தை வச்சிருந்தா தான் விஜய்க்கு மரியாதை. ஆகவே விஜயும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் சுயநலனுக்காக புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை அங்கே வைத்துக்கொண்டு, எந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிறவரை அரசியல் இயக்கத்தை துவக்குவதற்கு அஞ்சு திரைப்படத்துறையிலேயே முடங்கி கிடந்த விஜய் புரட்சி தலைவி அம்மா மரணத்துக்கு பிறகு அதிமுகவை ஒரு கட்சியே இல்லை, அது ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிறார்ல. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொருட்டு இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் சொல்கிறார்ல. அப்போ உங்களுடைய பாரம்பரிய கட்சி, அம்மா உயிரை தந்து உருவாக்கின கட்சி, புரட்சி தலைவர் நிறுவன தலைவருடைய கட்சியை ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிற ஒரு நடிகரோடு சேர்ந்து கொண்டு அவருடைய கட்சியை வளர்த்துவதற்கு புரட்சி தலைவர் அம்மாவின் படத்தை வைத்து கொண்டிருப்பது அவருடைய அந்த கருத்து பிழையானது. அதை திரும்ப பெறணும். அதே மாதிரி விஜயும் அம்மா படத்தை வையுங்கன்னு சொல்கிறாருல, அதுவும் சுயநலத்துக்கான புரட்சி தலைவர் அம்மாவின் பெயரை பயன்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்வதற்கு ஒரு நடக்கிற சூழ்ச்சி. ஆனால் நீங்கள் புரட்சி தலைவர் அம்மாவின் கருத்துக்களை கொள்கைகளை தாங்கி தான் நீ அரசியலுக்கு வர்றேன்னா, நீங்கள் வந்து இப்போ மோடியா லேடியான்னு கேட்டு தேர்தலை சந்தித்த புரட்சி தலைவர் அம்மா 2014 கிட்டத்தட்ட 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற புரட்சி தலைவர் அம்மா. நீங்கள் இதுவரைக்கும் மோடியின் பெயரை சொல்லவோ பிஜேபி என்கின்ற பெயரை சொல்லவே அஞ்சுகிற விஜய் புரட்சி தலைவர் அம்மாவின் திருவுருவப்படத்தை மட்டும் சட்டைப்பையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு அதை அங்கீகரித்தார் என்று அதை பெருமையாக பேசுவது பிழையானது, தவறானது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.